டெஃபினேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்-அக்ஸா பள்ளிவாசல் வந்து இடிக்கப்பட்டுரும். யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க, அல்-அக்ஸாவை வந்து பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க. பிளாஸ்ட் பண்ணோன்னா அதன் காலமாக அரபுகள் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, இஸ்ரேல் மேலே படையெடுத்து வருவாங்கன்ட்டு. அதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அரபுகள் என்ன பண்ணாலும் கோபம் வராதுங்கிறது நமக்கு தெரியும். இப்போ இன்றைக்கி உஸ்ராரம்போது அவர் ஒரு கணக்கில் சொல்கிறாரு, இன்றைக்கி அல்-அக்ஸா இடித்தா இல்லை, வேறு எதை பண்ணாலும் இவங்க வந்து கோவப்பட்டுலாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க போகிற ஆட்கள் இவங்க கிடையாது. ஃபஸ்ட்டு மேட்ரு நடவடிக்கை எடுக்கிறது இராணுவம்லாம் வேணும். எங்கே இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போவே பாகிஸ்தான் இராணுவத்தை கடனை வச்சா தான் இவங்களுடைய அந்த குடும்பத்தையே காப்பாற்றக்கூடிய அந்த சூழல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இவருடைய அந்த ப்ரொடிக்ஷன் இருக்குல்ல, யார் இஸ்ரார் அகமதுடைய அந்த ப்ரொடிக்ஷன் அது வந்து பொருந்தலை. ஆனால் இவர் வந்து சொல்கிறாருல்ல, இந்த 2 சக்திகள், அதாவது நேட்டோவும் ரஷ்யாவும் மோதிக்கும் அப்படிங்கிற இம்ரான் ஹுசைனுடைய ஆய்வு, அது வந்து மிக பொருத்தமாக இருக்குது.